கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் நம்ம உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மீண்டும் வாழ்த்துகிறேன். இயேசு நமக்காக சிலுவையில் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் அவர் உயிருள்ள தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பாடு மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலமாக ஒரு மீட்பின் திட்டத்தை தேவனாகிய கர்த்தர் செயல்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அதன் மூலமாக ரட்சிக்கப்பட்டு தான் நாம் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஸோ கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு என்னென்ன ஆவிக்குரிய நன்மைகளெல்லாம் இருக்கிறது என்பதை குறித்து ஒவ்வொன்றாய் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நமக்குள்ளே ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவியில் நாம் 100% கிறிஸ்துவை போல நாம் மாறி இருக்கிறோம். ஆமென், அல்லது ஆவியில் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஆவியில் நாம் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாகவே சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நம்ம தரித்து கொண்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஸோ 100% அந்த ஆவியில் நீங்கள் மெய்யான நீதி உடையவர்களாக, பரிசுத்தம் உடையவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். கிறிஸ்துவோடு கூட நாம் ஒன்றாக இருக்கிறோம். கிறிஸ்துவும் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நம்ம போன வாரங்களில் நம்ம வரிசையாக பார்த்து கொண்டே வருகிறோம். அப்போ கிறிஸ்துவனுடைய நீதியை ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் அவருக்குள் தேவ நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் அப்படின்னு சொல்லி 2 கொரிந்தியர் 5:21 நம்ம வாசிக்கிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் ஒரு மனிதன் நீதிமான் ஆக்கப்பட்டு வந்தான். அந்த நீதிமான் ஆக்கப்படுகிறது என்பது அவ்வளவு சுலபமான காரியமாக இல்லை. ஏனென்றால் 613 கட்டளைகள், கற்பனைகள் எல்லாவற்றையும் கை கொள்ள வேண்டும். ஒரு கண்ணாடியில் ஒரு கல் பட்டால் கண்ணாடி எப்படி ஒரு வீணாயிருமோ அதே போல் அவங்க நீதிமான் ஆக்குகிற விஷயத்தில் ஒரு தவறு செய்தாலும் என்ன செய்யும், அவங்க வாழ்க்கையில் அந்த நீதிமான் என்கிற ஸ்தானம் போய்விடும். மறுபடியும் என்ன செய்ய வேண்டும், போய் ஒரு மிருகத்தை கொண்டு போய் தேவ ஆலயத்தில் அவங்க பலி செலுத்த வேண்டும். பலி செலுத்தி அந்த பாவத்திற்காக அவங்க கிரயம் செலுத்த வேண்டும். ஆனாலும் அவங்க நீதிமான் ஆகிவிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க திரும்பவும் அதே பிரச்சனைக்குள்ளே தான் போகிறாங்க. திரும்பவும் அதே பாவ நிலையில தான் இருக்கிறாங்க. திரும்பவும் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறாங்க. திரும்பவும் என்ன செய்கிறாங்க, இன்னொரு மிருகத்தை கொண்டு போய் பலி செலுத்துகிறாங்க. இது அவங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்தேர்ச்சியாய் நடந்து கொண்டிருந்த ஒரு விஷயம். ஆனால் புதிய உடன்படிக்கையின் கீழே இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்டதான ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாக பரிகரித்தார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நாம் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் நாம் நீதிமான் என்று சொல்லவில்லை. எனக்காக இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாய் நிறைவேற்றி முடித்து விட்டார். அவரை நான் விசுவாசிப்பதன் மூலமாக நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. சிலுவையில் இயேசு என் பாவங்களுக்காக பரிகாரமாய் மரித்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பினார். அதை நான் விசுவாசித்தேன். அவரை என் ஆண்டவராக, இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அதன் அடிப்படையிலே நான் நீதிமானாக இந்த நாட்களிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீதிமான் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்க்கிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். நம்மை பார்க்கும் பொழுது நம்மை கிறிஸ்துவினுடைய நீதியின் அடிப்படையிலே தேவன் பார்க்கிறபடினாலே நம்முடைய ஆவியில் நம்ம 100% நம்ம புது மனுஷனாக இருக்கிறதை பார்க்கிறதுனாலே ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அவருடைய சமூகத்தில் தைரியமாய் வருகிறோம். அவருடைய உறவிலே நாம் திளைத்து வளர்ந்து கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழுகிறோம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் எத்தனை பேருக்கு நல்ல மனசில் பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா திரும்ப திரும்ப இதை நான் நினைப்பூட்டிகிட்டே தான் நான் வரேன். நம்ம அதை பேசிகிட்டே தான் இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம குற்ற உணர்வோடு நம்ம ரொம்ப பயந்து கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறவர்களாக இருப்போமானால் இன்றைக்கு அதை கர்த்தர் நீக்கி போட விரும்புகிறார். அல்லேலூயா.
ஏன்னா நிறைய நேரங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நம்ம மகிழ்ந்து ஆண்டவரோடைய உறவிலே களி கூர்ந்து வாழ வேண்டிய வாழ்க்கை, குற்ற உணர்வோடு கூனி குறுகி வாழ வேண்டிய வாழ்க்கை அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. ஆனபடினால நம்ம ஒரு விடுதலையோடு கர்த்தருடைய சமூகத்தில் வரணும், சந்தோஷமாக அவரை ஆராதிக்கணும், சந்தோஷமாக அவரோடு கூட உள்ள உறவில் நம்ம மகிழ்ந்து களி கூற வேண்டும். அவருடைய பிள்ளைகள் நாம் என்கிறதான ஒரு நிலையிலே அதற்குரிய உரிமைகளையும் அதிகாரங்களையும் நம்ம கையில் எடுத்து நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். 9ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை தொடர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து, கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமுமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில வேத பகுதிகள் வாசிக்கும் போது ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி இருக்கும். சில வேத பகுதிகள் திரும்ப ஒரு 2-3 தடவை வாசிக்கும் போது அதை நமக்கு அர்த்தம் நம்ம புரிந்து கொள்ள முடியும். இன்னும் சில வேத பகுதிகள் யாராவது விளக்கி சொன்னால், வியாக்கியானம் பண்ணால் அதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். சரி, இன்னைக்கு இந்த வேத பகுதியின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கிறிஸ்துவானவர் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக அவர் வெளிப்பட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாடு என்பது இந்த கிறிஸ்துவினுடைய அந்த பாடு மரணம் இதற்கெல்லாம் ஒரு நிழலாட்டமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே உள்ள ஜனங்கள் அந்த இயேசுவினுடைய சிலுவை பாடு மரணங்கள், இயேசு இரட்சகராக வெளிப்படுகிறதை அவர்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிற ஒரு நிலைமையிலே காணப்பட்டார்கள். நிறைவேற போகிற அந்த பிராயச்சித்தத்தை எதிர்நோக்கி பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக இருக்கிற நாம் சிலுவை மரணத்தில் இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார். இன்றைக்கு அவர் நமக்கான ஒரு பிராயச்சித்தத்தை நிறைவேற்றி இருக்கிறார். நாம் நிறைவேற்றப்பட்ட பிராயச்சித்தத்தை பின்னோக்கி பார்த்து முன்னேறுகிறோம், பின்னோக்கி பார்த்து விசுவாசித்து நாம் முன்னேறுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அவர்களை விட நாம் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லி கொடுக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவங்க எல்லாம் நிழலாட்டமா பார்த்தாங்க, நிறைவேறுதலை பார்த்து அதனுடைய ஆசீர்வாதங்களை முழுமையாய் சுதந்திரிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த 11-12 வசனங்கள்ல நம்ம வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு அவர் கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாக வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக கிறிஸ்துவானவர் ஒரே தரம் என்ன செய்தாராம்? அவர் அந்த தன்னுடைய இரத்தத்தினாலே ஒரு மீட்பை, நித்திய மீட்பை உண்டாக்கி வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலங்களில் பரிசுத்த ஸ்தலத்தில்
எல்லா ஆசாரியர்கள் ஊழியம் செய்வாங்க. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரதான ஆசாரியர் மாத்திரமே வருடத்துக்கு ஒரு முறை என்ன செய்வாங்க, அந்த முழு தேசத்தினுடைய பாவத்துக்காக சுத்திகரிப்புக்காக அவர்கள் அந்த பலி மிருகத்தின் இரத்தத்தை கொண்டு போவார்கள். அந்த அந்த இடத்துல கொண்டு போகும்போது அவங்க ரொம்ப தங்களை சுத்திகரித்து ரொம்ப தற்காத்து அவங்க அப்படிதான் உள்ள போக முடியும். வருஷத்துக்கு ஒரு முறை போகிறவர் ஒருவேளை சரியான நிலையில் போகலைன்னா அவருடைய திரும்ப வருகிறதற்கு உத்தரவாதம் கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமையில தான் அந்த நாட்களில் இருந்தது. அப்போ இந்த பூமியில் இருந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்தில் அவர் பிரதான ஆசாரியர் போய் பலி செலுத்துகிறார், ஜனங்களுடைய பாவத்துக்காக சுத்திகரிப்பை ஏற்படுத்துகிறார். ஒருவேளை அந்த பலி அங்கீகரிக்கப்படவில்லை என்றால் அந்த வருஷம் முழுவதுக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் ஜனங்களுடைய வாழ்க்கையில் பாவத்தினுடைய சாபங்கள் அவர்களை பின்தொடர்ந்து வரும். தேசம் சந்தோஷமா இருக்க முடியாது, தேசம் நன்ற செழிப்பா இருக்க முடியாத ஒரு நிலைமை காணப்படும். ஆனபடினால அந்த நாளை ரொம்ப கவனமா எல்லாரும் சுத்திகரித்து, ஆசாரியன் தன்னை சுத்திகரித்து அவர்கள் அந்த பலியை செலுத்துவார்கள். இது ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான். அடுத்த வருஷம் திரும்ப என்ன செய்யணும், அதே மாதிரி திரும்ப அதே காரியத்தை செய்யணும். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்டதான நிலைமையில் அல்ல. இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தின் மூலமாக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தவராக அவர் பிதாவின் சமூகத்தில் போய் அங்கே இருக்கிற அந்த உன்னதமான ஆசரிப்பு கூடாரத்தில் அங்கே அவர் என்ன செய்கிறார், நமக்கான பலியை அவர் மரித்து அந்த பலியை அவர் அங்கே கொண்டு சென்று நம்ம பாவங்களுக்கு ஒரு நிவிர்த்தி உண்டாக்கி இருக்கிறார். ஒரு நித்திய மீட்பை நமக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கொஞ்சம் புரியலைனாலும் திரும்ப நான் என்ன சொல்றேன், இங்கே பிரதான ஆசாரியன் செய்யறது ஒரு வருஷத்துக்கு தான் வேலிடிட்டி இருக்கும். அங்க இயேசு கிறிஸ்து ஒரே தரம் செய்திருக்கிறார், அது நித்திய காலமாய் வேலிடா இருக்கும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு நித்திய மீட்பை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய பாவங்கள் நம்ம பிறந்தது 1900 சம்திங்ல இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு பிறந்த நம்முடைய பாவங்களுக்காக 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு மரித்தார், அவர் பரிகாரம் செய்திருக்கிறார். மேபி இனி இன் ஃபியூச்சர் போகிற ஒரு ஜெனரேஷன் யோசிங்களேன், 2040 50 அப்போ பிறக்க போகிற ஒரு சந்ததிக்குரிய பாவத்துக்கான பரிகாரத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி வைத்திருக்கிறார். அப்போ அதே இப்போ நம்ம லைஃப்ல நம்ம எடுத்துக்கொண்டாலும் நம்ம வாழ்க்கையில் நாம் இதுக்கு முன்னால் செய்த பாவங்களுக்கான பரிகாரத்தையும் அந்த சிலுவையிலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். நம்ம இன்னைக்கு வாழுகிற இன்றைக்கு உள்ள காரியங்களுக்கான பரிகாரத்தையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இது பண்ணியிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. சில நேரங்களில் பாட்டெல்லாம் எழுதுறவங்க கொஞ்சம் அதீத கற்பனையில் என்ன எழுதுவாங்க, ஒவ்வொரு நாளும் நான் சிலுவையில் அவரை அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதுவாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் ஒருவேளை நம்மளை ஆண்டவருடைய சிலுவை பாடு மரணங்களை பற்றி நம்ம யோசிக்க வைத்தாலும் நமக்காக ஒரே தரம் கிறிஸ்து மரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப அவர் மரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஒரு பரிசுத்தமான ஒரு பலியாக ஒரு பரிசுத்தமான இரத்தத்தை இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அங்கே பிதாவினுடைய சமூகத்தில் அவர் செலுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த நித்திய மீட்பை நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம். நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிற இந்த அனுபவமானது, இது நம்முடைய ரட்சிப்பானது அந்த ஆண்டவருடைய சிலுவை பாடு மரணத்தின் மூலமாக செய்யப்பட்ட அந்த பிராயச்சித்தமாக இருக்கிறது. அதை விசுவாசித்ததுனால இன்றைக்கு நமக்கு ஒரு நித்திய மீட்பும் இருக்கிறது, நித்திய சுதந்திரமும் நமக்கு இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நீங்கள் தொடர்ந்து 13, 14 வசனங்கள்லாம் வாசிக்கும் பொழுது இந்த மீட்பின் திட்டத்தில் நமக்கு ஒரு நித்திய சுதந்திரத்தை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நித்திய சுதந்திரம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலையும் சரி, நமக்கு 14ஆம் வசனத்திலையும் நம்ம வாசிக்கும் பொழுது நம்முடைய ரட்சிப்பை குறித்து அது சொல்லப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இப்போ இவ்வளவு பெரிதான ஒரு ரட்சிப்பு, இவ்வளவு பெரிதான ஒரு சுதந்திரத்தை நாம் பெற்றிருக்கிறோம்.
இருக்கிறோம், அதை கர்த்தர் நமக்கென்று அவர் தன்னுடைய இரத்தத்தின் மூலமாக சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். அதன் மூலமாக ஏராளமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் திரும்ப திரும்ப அவங்களுக்கு பலி செலுத்த வேண்டிய அவசியம் இருந்தது. புதிய ஏற்பாட்டில் விசுவாசிகளாக இருக்கிற நம்ம திரும்ப திரும்ப பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நமக்காக செய்து முடித்ததை விசுவாசித்து நம்ம நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்ட நிலைமையில ஆண்டவர் நம்மளை முத்திரை போட்டு நம்மளை பாதுகாத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக ஒரு முத்திரை போடப்பட்டு இருக்கிறோம். நம்ம அல்லேலூயா ஆவியிலே 100% நம்ம மெய்யான நீதியை உடையவர்களாக இருக்கிறோம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலையும் நம்ம நிறைந்தவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த ஒரே தரம் அப்படிங்கிற காரியத்தை இந்த எபிரேயர் ஆக்கியோன் இந்த 9ஆம் அதிகாரத்தில் திரும்ப திரும்ப அவர் சொல்லுகிறத பார்க்க முடியும். நீங்க 24ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்திற்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். பிரதான ஆசாரியன் அந்நிய இரத்தத்தோட வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேகந்தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகந்தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே. அப்படி அல்ல, தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்திலே ஒரே தரம் வெளிப்பட்டார். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படிக்கு 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த நிலைமை ஒவ்வொரு தடவையும் அவங்க பாவத்துக்காக பரிகாரம் செய்ய வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக இருக்கிற நமக்கு ஒவ்வொரு தரமும் போய் கிறிஸ்து பலியாக வேண்டிய அவசியம் அல்ல. ஒரே தரம் நமக்காக, நம் எல்லாருடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து அவர் பாடுபட்டார், அவர் மரித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர் பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த அந்த பிராயச்சித்தம் அது இன்றைக்கு நமக்கு ஒரு நித்திய நன்மைகளை ஆசீர்வாதங்களை நமக்கு பெற்று கொடுத்ததா இருக்கிறது. நீங்கள் அந்த தொடர்ந்து வாசித்தீங்கன்னா 10ஆம் அதிகாரம் 1-2 வசனம்லாம் வாசிக்கும் பொழுது, இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணமாக்க மாட்டாது. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதனால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா. அப்போ ஒருவேளை நியாயப்பிரமாணத்தின் மூலமாக அவங்க முற்றிலுமாய் பாவம் நீக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு இருப்பார்களானால் அடுத்த தடவை அவங்களுக்கு குற்ற உணர்வு வராது, பாவம் செய்கிற தன்மை வராது, குற்ற உணர்வு வராது. அவங்க திரும்ப என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, வருஷம் வருஷம் அதை செலுத்த தான் போகிறாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் அந்த குற்ற உணர்வு நீங்க நம்மளை சுத்திகரித்து இருக்கிறார். அல்லேலூயா. குற்ற மனசாட்சி நீங்க நம்மை சுத்திகரித்து இருக்கிறார். நமக்கு ஒரு நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார், தைரியத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வினா, இயேசு கிறிஸ்து உங்க பாவங்கள் எல்லாம் மன்னித்திருக்கிறாருங்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதான்னு கேட்பாங்க. நம்ம எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன சொல்லியிருப்போம்? ஆமான்னு சொல்லியிருப்போம். எடுத்திருக்க நிச்சயம் இருக்கோ இல்லையோ. ஏன்னா சிலர் திருமணத்துக்காக எடுக்கிற ஆட்கள் இருப்பாங்க.
சிலர் வந்து அப்பா அம்மா கட்டாயப்படுத்துறதுனால எடுக்கிறவங்க இருப்பாங்க. சிலர் வந்து எப்படியாவது இத்தனை வயசு ஆயிடுச்சு எடுத்து ஆகணும், கடமைக்காக எடுத்துருவோன்னு இருப்பாங்க. ஆனால் உண்மையான ரட்சிப்பின் அனுபவத்தில் உள்ளவங்க ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவர்களுக்கு அந்த நிச்சயமாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்கு? ஆமென். இன்னைக்கு நான் தைரியமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் என்னால் போக முடியும் என்கிற நிச்சயம் நமக்கு இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கு தைரியமாக வந்திருக்கிறோம், இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளாக இருந்தால் என்ன செய்யணும்? அவங்க பலி செலுத்தி சுத்திகரித்தப்புறம் தான், அதுவும் உள்ள நுழைய முடியாது, பிரகாரத்துக்குள்ள அவங்க எல்லாரும் சேர்ந்து அங்கே இருந்து ஆராதிப்பாங்க. ஆசாரியர்கள் மாத்திரம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போவாங்க. பிரதான ஆசாரியர் மாத்திரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருஷத்துக்கு ஒரு முறை போவாங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலைமை மாறி இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் நமக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த திரையை என்ன செய்தது? அந்த தடையை கிழித்து போட்டது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்த போது தேவாலயத்தின் திரைச்சீலை எங்கேருந்து கிழிந்ததா? மேலே இருந்து கீழே அது ரெண்டாய் கிழிந்தது. மனிதர்கள் தேவனுடைய சமூகத்தில் மீண்டும் நுழைகிறதற்கான ஒரு பெரிய ஒரு பாக்கியம் கிடைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாள் காலங்களிலே ஏதேன் தோட்டத்தில் மனிதனும் தேவனும் ஒன்றாக உலாவின அனுபவங்கள் இருந்தது உண்மைதான். ஆனால் பாவம் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தது, பிரிவினையை ஏற்படுத்தியது. அந்த பாவத்தினுடைய கொடிய தன்மை ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் பிரிவினை ஏற்படுத்தினது மாத்திரமல்ல, மோசமான நிலைமையில மனிதனை தள்ளினது. பலவிதமான வியாதிகளும் மரணங்களும் பலவிதமான வேதனைகளும் மாறுபட்ட குணாதிசயங்களும் எல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில் வந்தது. மேன் இஸ் டோட்டலி டிப்ரைவ்டு. மனிதன் பாவியா இருக்கிறான். அவனால் பாவத்திலிருந்து தன்னை ரட்சித்து கொள்ள முடியலை, பாவத்தினுடைய விளைவுகளிலிருந்து தன்னை காத்து கொள்ள முடியலை. அப்படிப்பட்ட நிலைமையில் தேவனற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்த மனிதனை ஆண்டவர் நீதிமான் ஆக்கி திரும்ப அவருடைய சமூகத்தில் கொண்டு போக சித்தம் கொண்டார். அதனால தான் அங்கேயே ஒரு மீட்பின் திட்டத்தை ஆண்டவர் துவக்கினார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த மீட்பின் திட்டம் என்ன? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவள் குதிங்காலை நசுக்குவாய் என்று சொல்லி ஆதியாகமம் 3:15 ஆண்டவராகிய தேவன் வாக்கு பண்ணினார். அந்த மீட்பின் திட்டம் அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக 2000 வருஷங்களுக்கு முன்பாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறபடினாலே இன்றைக்கு நாம் தேவனுடைய சமூகத்தில் நுழைகிறதற்கான பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம பாவி என்ற நிலையில ஆண்டவர் நம்மை பார்க்கிறதில்லை. நம்ம இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டபடினாலே நம்ம நீதிமான் என்ற நிலைமையில உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய தேவன் பார்க்கிறார். ஹல்லேலூயா. பாவியாக இருந்து நம்ம தேவ சமூகத்தில் நுழைந்தா ஆண்டவரோடு நம்ம கிட்டியே சேர முடியாது. ஆனால் ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டதுனால இன்னைக்கு தைரியமாய் அவருடைய சமூகத்தில் நுழைகிற பாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். எபிரேயர் ஆக்கியோன் எழுதும்போது 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நம்ம வாசித்தா அங்கே இப்படி சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். ஆதலால் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே சேர கடவோம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த கிருபாசனம் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை குறிக்கிறதாக இருக்கு. இன்னைக்கு அவருடைய பிரசன்னத்தை குறிக்கிறதா இருக்கு. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் அந்த பிரசன்னத்துக்குள்ளே நுழைகிற பாக்கியம் இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற நம்ம எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் பெர்ஃபெக்டாக இருக்கிறீங்களா? அதனால தான் இன்னைக்கு உள்ளே உட்காந்துருக்கேன்னு சொல்கிறீங்களா? பெர்ஃபெக்டாக இல்லைன்னா இந்நேரம் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கணும்? நம்மளை பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்துதான் நம்மளை என்ன செஞ்சுருக்கணும்? அதுக்கான இது கொடுத்துருக்கணும். ஆனால் இன்னைக்கு அந்த நிலையில உங்கள் வெளிப்படையான நிலைமைகளை பார்க்கல. நீங்கள் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட போது உங்கள் ஆவியில 100% நீங்கள் மெய்யான நீதியும் பரிசுத்தமும் உடையவர்களாக இருக்கிறனால அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் இருந்து உங்களை ஆண்டவர் பார்க்கிறார். உங்களையும் என்னையும் அவர் நீதிமான்களாய் பார்க்கிறார். ஏனென்றால் உங்கள் ஆவியில நீங்களும் நானும் நம்ம பூரணப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த நித்திய மீட்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதை குறித்து இன்னும் கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டுமானால், பிதாவாகிய தேவன் அவர் ஒரு காரியத்தை, ஒரு மீட்பின் திட்டத்தை உங்களுக்குள்ளே செயல்படுத்தினா, அந்த மீட்பின் திட்டம் நிச்சயமாய் பூரணமாய் உங்களுக்குள்ளே செயல்படுத்தி இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை அவர் மீட்டு கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை அவர் பிள்ளையா ஏற்றுக்கொண்டு இருக்கிறார் என்கிறத எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு பிள்ளை என்கிற ஸ்தானத்தில் அந்த உறவுக்குள்ளே நுழைந்த பின்பு அவர் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? நம்மளை உதறி தள்ளவே மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட பிறகு நம்மேல் அவர் வைத்திருக்கிற அன்பு அவருடைய உறவுக்குள்ளே நம்மை எப்பொழுதும் அந்த உறவுக்குள்ளே நம்ம இணைந்திருக்க செய்கிறது, நிலைத்திருக்க பண்ணுகிறதா இருக்கிறது. அப்போ ஒரு வேளை ஒரு பிள்ளை, நம்ம பிள்ளை ஏதாவது ஒன்று செஞ்சால் என்ன செய்கிறோம்? அந்த பிள்ளைக்கு முதல்ல கூப்பிட்டு செய்யாதன்னு சொல்கிறோம், அட்வைஸ் பண்ணுறோம், செஞ்சால் என்ன விளைவு வரும்னு சொல்கிறோம். அப்புறம் அந்த பிள்ளைக்கு ஏதாவது என்ன செய்கிறோம்? லைட்டாக ஒரு தட்டு தட்டுறோம். ஆனால் பிள்ளைங்கிற ஸ்தானத்தை என்ன செய்ய மாட்டோம்? விட்டு கொடுப்போமா? நீ என் பிள்ளையே இல்லைன்னு சொல்லக்கூட செஞ்சுருப்போம், ஆனால் விட்டுருவோமா? சில நேரம் கோபத்தில் என்ன செய்வோம்? நீலாம் எனக்கு பிள்ளையா ஏன்டா வந்து பிறந்த அப்படின்னு கூட சில நேரம் பேசியிருப்போம். ஆனால் அந்த பிள்ளையை விட்டுருவோமா? என்ன இருந்தாலும் நம்ம தான் தகப்பன். ஆமென், நம்ம தான் பெற்றோர். அந்த நிலையிலிருந்து நம்ம என்றைக்குமே என்ன செய்ய மாட்டோம்? வெளியே வரவே மாட்டோம். அந்த பிள்ளையே வேண்டான்னு போனாலும் தேடி போய் அந்த பிள்ளைய என்ன செய்வோம்? அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ, என்ன பாதுகாப்பு கொடுக்கணுமோ, என்ன விதத்தில் அந்த பிள்ளைய பத்திரமா நம்ம இது பண்ணணுமோ அதை செய்வோம். அப்போ நாமே இப்படி செய்ய நம்ம முயற்சி செய்யும்போது நம்முடைய பிதாவாகிய தேவன் அவருடைய சொந்த குமாரனுடைய அவருடைய பரிகார பலி நிமித்தமாய் நிறைவேற்றின அந்த மீட்பின் திட்டத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டு அவரை ஏற்றுக்கொண்ட நம்மை அப்படி லேசா விடவே மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் எங்கே போனாலும் நம்மளை என்ன செய்வார்? அவர் தன்னுடைய பிள்ளை என்கிற நிலைமையிலிருந்து நம்மளை மாற்றவே மாட்டார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. உங்களை பார்க்கும்போது அவர் சமூகத்தில் வருகிறதற்கான கிருபை எப்படி உண்டாகுது என்றால், நம்ம இயேசு கிறிஸ்து நமக்காக செய்ததன் மூலமாக, அந்த இயேசு கிறிஸ்துவின் நீதியின் அடிப்படையில் நம்ம பார்க்குறார். அதன் அடிப்படையில் பார்க்குறனால இன்னைக்கு தைரியமாய் நம்ம ஆண்டவரிடத்தில் வர முடிகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அதை நம்ம புரிந்து கொள்ளணும். பாவம் மன்னிக்கப்பட்டதுங்கிற ஒரு உணர்வு இல்லாமே இருக்கும், அந்த தைரியம் இல்லாமே இருக்கும். ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது எப்படி வருவாங்க? பயந்து வருவாங்க. எப்போ பார்த்தாலும் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளை உள்ள கேட்டுட்டு பர்மிஷன் கேட்டு வர மாதிரி ஒரு மாதிரி யோசிச்சு வருவாங்க, அந்த பாவ உணர்வு இருக்கும்போது. ஆனால் இயேசு என் பாவங்களை எல்லாம் மன்னித்து இருக்கிறார், இயேசு எனக்காக பரிகாரமாய் தண்டனையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள வரும்போது, when we become son conscious, நம்ம அந்த குற்ற உணர்வுக்கு பதிலாக குமாரனாகி இயேசு எனக்காக இவ்வளவு பெரிய பரிகாரத்தை உண்டு பண்ணி இருக்கிறார் என்கிற உணர்வை நம்ம ஆழமாக மனதில் பதிய வைக்கும்போது நம்ம எப்போ வேணாலும் தைரியமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நுழைய முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு தியாலஜி புக்கில் ஒரு பொயம், அது ஆங்கிலத்தில் ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க. அதில் அர்த்தம் என்னன்னா, ஒரு நாள் நான் பாவம் செய்துட்டேன், உடனே பிசாசானவன் என்னை தேவ சமூகத்துக்கு போய் என்னுடைய ஆத்மாவை தேவனுடைய சமூகத்தில் போய் கேட்கிறான். அவன் பாவம் செய்துட்டான், அவன் குற்றவாளி ஆயிட்டான், அவன் உடனே அவன் வந்து தண்டனைக்குரியவன் ஆயிட்டான், என் கையில் தாங்க அவன் ஆத்மாவை அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படி கேட்ட உடனே ஆமாம், இவன் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் பார்த்தா இவன் பாவி தான், இவன் குற்றவாளி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. ஆனால் திடீர்னு இன்னொருத்தர் எந்திரிக்கிறார், நீ சொல்றது உண்மைதான், நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் பார்த்தா இவன் பாவி தான், இவன் குற்றவாளி தான், இவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவனுடைய தண்டனையை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவனை என்னுடைய நீதி அவனுக்கு நான் கொடுத்திருக்கிறேன், அவன் குற்றவாளி, இனிமே அவன் குற்றவாளி இல்லை, அவனுக்கு பதிலாக நான் மரித்திருக்கிறேன்னு சொல்லி ஒரு சத்தம் எழும்பிச்சான். அப்போ பிசாசு இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அந்த அன்பு, அந்த குமாரனாக இயேசு அந்த சிலுவையில் காண்பித்த அன்பு அதுதான் வல்லமை உள்ளதுன்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு அவன் ஓடி போனான்னு சொல்லி அந்த கவிதையாக எழுதியிருந்தாங்க. வாசிக்கும் போது நல்லா இருந்தது. நான் சொன்னது உங்களுக்கு இத்தனை பேருக்கு நல்லா இருக்குன்னு தெரில. ஓகே, அப்போ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நிறைய நேரத்தில்
குற்ற உணர்வு நம்ம தேவனை விட்டு தூரப்படுத்துகிறது. அது நம்ம சரி பாவம் செய்துட்டோம், அந்த பாவத்தில் திரும்பவும் என்ன செய்கிறோம், நம்ம அப்படி அந்த பாவ சேற்றிலே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது. ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரு நாளில் பாவ சேற்றில் இருந்தது உண்மைதான். ஆனால் என்னைக்கு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஆண்டவராக ரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம செய்ய வேண்டிய கிரியைகள் எதுவும், நம்ம கிரியைகளின் அடிப்படையில் நம்ம எந்த விதத்திலையும் நீதிமானாக முடியாது. நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஆண்டவர்கிட்ட நம்மளை அக்செப்ட் பண்ண வைக்கும் அப்படின்னா நம்மளாம் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிடுவோம். அப்படி தானே? உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் உங்களை ஆண்டவர்கிட்ட ரொம்ப நெருங்கி கிட்டி சேர பண்ணும் அப்படின்னா உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அங்கே எடுபடாது. ஆண்டவர் சொல்லியிருக்கார் எபேசியர் 2:8-9 கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, இது கிரியைகளினால் உண்டானதல்ல, ஒருவரும் மேன்மை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினாலே உண்டானது அல்ல. அப்ப என்னுடைய கிரியைகளின் அடிப்படையில் அல்ல, இந்த ரட்சிப்பும் இந்த நித்திய மீட்பும் தேவனுடைய கிருபையின் அடிப்படையில் நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்ப என் கிரியையை பற்றி நான் யோசித்து, ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே, இப்படி ஒரு பாவியா இருக்கிறேனே, இப்படி ஒன்று பண்ணிட்டேனே, இப்படி ஒன்று இருக்கே அப்படின்னு சொல்லி அதே யோசனையோட கூட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை விட்டு நான் வெளியே தள்ளி தூரமாக போகிறதற்கும் முடியும். அல்லது ஆண்டவரே பாவியாகி என்மேல் கிருபையாயிருன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கிட்டி வரவும் முடியும். ஆமென். இப்போ நாம் எந்த கேட்டகரியில் இருக்கோம் நமக்கு தான் தெரியும். எப்போ பார்த்தாலும் நம்முடைய சுயநீதியை சார்ந்து நான் இப்படி இருக்கிறேன், நான் இப்படி பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அதையே யோசித்து பாவத்தினுடைய சின் கான்சியஸ், எப்பயுமே பாவத்தையும் பாவத்தின் காரியங்களையும் உள்ள உணர்வோடு கூட இருந்தோமானா நம்ம எந்திரிக்கவே முடியாது. ஆனால் என்னைக்கு இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காக மரித்தார், அவருடைய ரத்தத்தினால என்னை மீட்டு கொண்டார், நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பித்தோமானால் அன்றைக்கு நம்ம இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி வர முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நான் இன்னொரு காரியம் சொல்கிறேன், நல்லா யோசிங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற எந்த ஒரு தவறான காரியமோ ஆண்டவர் உங்களை வெறுக்க வைக்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் செய்கிற பெரிய நல்ல காரியமும் இன்னும் அதிகமாக ஆண்டவர் உங்களை நேசிக்க வைக்கவும் முடியாது. ஏன்னா அவர் அன்புள்ளவர், எப்பயுமே அவர் அன்பாகவே தான் இருக்கிறார். அப்போ என்னுடைய பெர்ஃபார்மன்ஸை நம்ம சார்ந்து நம்ம இது பண்ணலை, நம்ம அவருடைய நீதியை சார்ந்து அவர் மேலே விசுவாசம் வைத்து அந்த நீதியில் நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய ரட்சிப்பில் நாம் நிலைத்திருக்க முடிகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். உண்மை, சுயாதீனம் இருக்கா இல்லையா? நாமளா முடிவு பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. நாமளா நினைத்தா போய் தவறான காரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது உங்கள் ரட்சிப்பின் காரியத்தில் உங்களை தேவனை விட்டு பிரிக்க முடியாது. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறீங்க. அப்போ அந்த இடத்துல ஆனால் அதன் பாவத்தினுடைய விளைவுகள் நம்முடைய சரீரத்திலேயோ நம்முடைய வாழ்க்கையிலையோ இது பண்ண முடியும். மற்றவங்க நம்மளை நேசிக்கிறதுல மாற்றம் வர முடியும். நாம் ஆண்டவரை நேசிக்கிறதுலையோ நம்மளை நேசிக்கிறதுலையோ ஒரு பிளவை உண்டாக்க முடியும். இப்போ தப்பு செஞ்சுட்டா நமக்கே நம்மளை மேலே ஒரு வெறுப்பு வருமா வராதா? இல்லை நல்லா ஜாலியாக தான் இருக்கணும் பாஸ்டர் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? இல்லை, நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு தவறு செய்யும்போது ஒரு குற்ற உணர்வு நமக்கு வருகிறது. அப்போ நம்ம மேலேயே ஒரு வெறுப்பு வருகிறது. அந்த பாவம் என்ன செய்கிறது, நம்ம ஆண்டவர் மேலே உள்ள அன்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுது, அது தணிக்க ஆரம்பிக்கிறது. தேவன் மேலே வைத்திருக்கிற அந்த அன்பை குறைக்க ஆரம்பிக்கிறது. அப்படியே படிப்படியாக ஆண்டவரை விட்டு விலகி போக வைக்கிறது. ஆனால் ஆண்டவர் அப்படி அன்பில் மாறுவாரானா? இல்லை, அவருடைய அன்பு மாறாது. ஆமென். அவர் நம்மளை நேசிக்கிறது மாறாது. அப்போ நம்ம இதை புரிந்து கொள்ளணும். என்னுடைய
செயல்கள், நான் பாவத்தின் நிமித்தமாக அதனுடைய விளைவுகள் நான் சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனால் இயேசு என் மேலே வைத்திருக்கிற அன்பு ஒருபோதும் மாறாது. அவர் என்னை நேசிக்கிறார், பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார், பிள்ளை என்கிற ஸ்தானத்தில் என்னை வச்சிருக்கிறார், அதற்குரிய நிலையிலே வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். அவர் நேசிக்கிறனால தான் திரும்பவும் நமக்கு என்ன செய்கிறார்? தேடி வருகிறார். திரும்பவும் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். திரும்பவும் அவருடைய சமூகத்தில் தைரியமாய் போகக்கூடிய கிருபையை கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஸோ ஆவியில் 100% நான் புது மனிதன், நான் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் அவருடைய சாயலாகவே இருக்கிறேன், அவரை போலவே இருக்கிறேன், அவரும் நானும் ஒன்றாக இருக்கிறோம். அவர் என்னை ரட்சித்தது, அந்த ரட்சிப்பை அதை ஒருபோதும் நான் இழக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஒருபோதும் அந்த ரட்சிப்பின் நிலையிலிருந்து என்னை யாரும் பிரிக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளையாகவே இருக்கிறேன், அவர் என்னை நேசிக்கிறார். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு தவறு செய்கிறோம், ஒரு பாவம் செய்கிறோம், அதனுடைய விளைவுகள் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். அதனுடைய விளைவுகளை நம்ம எதிர்கொள்ளுகிறோம். அது திரும்ப ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வரும்போது அதை கர்த்தர் மன்னித்து நம்ம மீண்டும் அவருடைய உறவில் நம்ம இன்னும் நெருங்கி வருகிறதற்கு அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இந்த அடிப்படையில் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரோடு நெருங்கி வருகிற அனுபவத்தில், இணைந்து நடக்கிற அனுபவத்தில் நாம் முன்னேறி செல்ல வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களில் இப்படி வாசிக்கிறோம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? அப்போ உண்மையாக ஒரு பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிற ஒரு ஆத்துமா பாவத்தில் என்ன செய்யாதான்? பிழைக்காது, பாவத்தில் நிலைத்து இருக்க முடியாது. ஒரு சின்ன சறுக்கல் வரும்போது கூட அந்த ஆத்துமா என்ன செய்யும்? திரும்ப ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஒப்புரவாகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நேசிக்கிற அனுபவத்தில் மீண்டும் இணைந்து கொள்ளும். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அப்போ இன்னொரு இடத்துல யோவான் சொல்றாரு, 1 யோவான் 3:3 அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பட்ட ரட்சிப்பை புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக விசுவாசிகளாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் இலவசமாய் கொடுத்திருக்கிறார். இது நம்முடைய கிரியையினாலே உண்டானது அல்ல. கிரியையினால நாம் நீதிமான் ஆக்கப்படுகிறது முடியாத காரியம். ஆனால் கிருபையினால இது சாத்தியமாகிறது. ஹல்லேலூயா. எனக்கு தகுதி இல்லை, ஆனால் தகுதி இல்லாத எனக்கு தேவன் பாராட்டின தயவு, அதுதான் கிருபை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறபடினால தான் இன்றைக்கு நம்ம குற்ற உணர்வு இல்லாமல் தேவ சமூகத்தில் நுழைகிறோம், ஆண்டவரோடு உறவாடுகிறோம், ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம மகிழ்ந்து களி கூறுகிறோம், ஆண்டவருடைய எல்லா மேலான ஆசீர்வாதங்களையும் சுதந்தரித்து கொள்ளுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி விசுவாசித்து நம்ம ஆண்டவரிடத்தில் வரும்போது நம்ம அவரோடு அந்த உறவிலே நம்ம இணைந்து இருக்கிறோம், மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் மாறுகிறோம். ஆமென். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லும்போது, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மிகுந்த கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் தைரியமாய் கிட்டி சேருகிற அனுபவத்தில் அவரோடு கூட உள்ள உறவில் நம்ம வளர ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகள் என்கிற நிலையில் அவர் வைத்திருக்கிற நோக்கங்களையும் அவர் வைத்திருக்கிற திட்டங்களையும் நிறைவேற்றி மகிழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தில் அவர் கொடுத்திருக்கிற உரிமைகளையும் அதிகாரங்களையும் நம்ம பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் நான் சொன்னதை கவனித்தீங்க? ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஒரு நித்திய மீட்பை நமக்கு தரும்படியாக ஒரு விலையேற பெற்ற ஒரு இரத்தத்தை நமக்காக சிந்தி ஒரே தரம் மரித்து அந்த மீட்பின் காரியத்தை செய்து முடித்திருக்கிறார். அதில் இருக்கிற நன்மைகள் ஏராளம், அதில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம், அதில் இருக்கிறதான சுதந்திரங்கள் ஏராளமாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் நம்முடைய பாவத்தின் பிரச்சனை, அந்த பாவத்திற்கான காரியத்திற்கு பரிகாரமாய் ஒரே தரம் மரித்திருக்கிறார். நாம செய்த பாவங்கள், முந்தின தலைமுறைகள் செய்த பாவங்கள், இனி வரப்போகிற தலைமுறைகள் செய்ய போகிற பாவங்கள் எல்லாவற்றுக்கான பரிகாரம் சிலுவையிலே நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இதுக்கு முன்னால செய்தது, இப்போ செய்கிறது, இனி செய்ய போகிற பாவங்களுக்கான பரிகாரமும் இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். அப்படி செய்து முடித்திருக்கிறார். அப்படியானால் நாம் பாவம் செய்யலாமா? பாவம் செய்ய முடியாது, கூடாது அப்படின்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவருடைய பிள்ளைகள் என்கிற நிலையில் அவரை நேசிக்கிற ஒரு அனுபவத்தில் நம்ம வாழ்வோமானால் நிச்சயமாய் அவரை பிரியப்படுத்த தான் விரும்புவோம். ஆமென். என் ஆண்டவருக்கு எது பிரியமோ அப்படி தான் நான் வாழணும். இப்போ நம்ம பிள்ளைகளே பெற்றோரை உண்மையாக நேசித்தா என்ன செய்வாங்க? என் அப்பாவுக்கு இது பிடிக்கும், அதனால் இதை செய்கிறேன், பிடிக்காது அதனால் இதை நான் செய்ய மாட்டேன். அவங்களே என்ன செய்வாங்க? அதை விட்டு வெளியே வருவாங்க. அப்போ இன்னைக்கு விசுவாச பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் பாவத்தின் மேலே ஒரு வெற்றியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பாவம் நம்ம மேற்கொள்ள முடியாது, அதே நேரத்தில் பாவத்தை விட்டு விலகி ஓடுகிற கிருபையும் அவர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்தில் தைரியமாய் அவருடைய சமூகத்தில் கிருபாசனத்தண்டிலே கிட்டி சேருகிற வாய்ப்பை கொடுக்கிறார். அவரோடு உறவாடுகிற உறவிலே நம்ம உறவாடி மகிழுகிற அனுபவத்தையும் அவர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நிலையில இருந்து இன்னும் அவரை நான் பிரியப்படுத்துவேன், இன்னும் அவரை சந்தோஷப்படுத்துவேன், இன்னும் என் ஆண்டவருக்கு நான் பிரியமாய் வாழ்வேன் என்கிற ஒரு நிலையில வாழ நம்மை தேவன் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு நம்ம யார் அப்படிங்கிறத நம்ம குறித்து நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம தைரியமாய் அவருடைய சமூகத்தில் கிட்டி சேரணும். குற்ற உணர்வோடு கூட எப்பவுமே நான் பாவி பாவின்னு சொல்ற நிலையை விட்டு ஆண்டவர் எனக்காக அவர் பாவமானார், அவருடைய நீதி எனக்கு கொடுத்திருக்கிறார், இன்றைக்கு என்னுடைய ஆவியில 100% நான் அவரை போல இருக்கிறேன், அவருடைய நீதியும் அவருடைய பரிசுத்தமும் அவருடைய வல்லமையும் மகிமை எனக்குள்ள இருக்கு என்கிறத நாம புரிந்து கொள்ளணும். அந்த நிலையிலிருந்து இன்னும் அவரை கிட்டி சேர, ஹல்லேலூயா, இன்னும் அவரை நேசிக்க, இன்னும் அவருக்கு பிரியமாய் வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இன்னும் அவருக்கு ஊழியம் செய்ய, இன்னும் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த, இன்னும் அநேகருக்கு நான் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பு, இந்த நித்திய மீட்பு, பாபத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, சிறையிருப்புகளிலிருந்து, பலவிதமான தீமையான எதிர்மறையான காரியங்களிலிருந்து நான் பெற்றுக்கொண்ட இந்த விடுதலை ரட்சிப்பை மற்றவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வாஞ்சை நமக்குள்ள பெருகட்டும். ஆண்டவரே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம் ஜெபத்தில் ஆண்டவரோடு கூட பேசுவோம். உங்கள் உள்ளத்தை ஆண்டவருக்கு திறந்து கொடுங்க. ஆண்டவரே, என்னை மீட்டு கொண்டதற்காக நன்றி, ஒரு நித்திய மீட்பை எனக்கு தந்ததற்காக நன்றி, என்னுடைய ரட்சிப்பை ஆண்டவரே நான் அனுபவத்தில் என்னை கொண்டு வந்ததற்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளை என்கிற நிலைமையில் உம்மோடு கூட நான் வாழும்படியான ஸ்லாக்கியத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு
போதுமையா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே அந்த செடியாகிய உம்மிலே நிலைத்திருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், மிகுந்த கனிகளை கொடுக்க ஆண்டவரே உம்முடைய நோக்கங்கள் திட்டங்கள் எல்லாம் என் மூலமாய் நிறைவேற உம்முடைய பிள்ளை என்கிற நிலையிலிருந்து நான் உண்மை மகிழ்விக்கிற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்னும் உங்க சமூகத்தில் நாங்கள் தைரியமாய் வந்து சகாயம் பெற எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையை சார்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்க செயல்பாடுகளின் அல்ல ஆண்டவரே, எங்க கிரியைகளின் மூலமாக அல்ல ஆண்டவரே, உங்க கிருபையின் அடிப்படையில் தேவனுடைய கிருபாசனத்துக்கு அண்டையிலே நாங்கள் கிட்டி சேர எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை பூரணமாக்குகிறவர் நீங்க தான், பரிசுத்தமாக்குகிறவர் நீங்க தான். எங்களை ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகள் என்கிற நிலைமையிலே நாங்கள் வெற்றியாய் வாழ எங்களுக்கு உதவி செய்கிறவர் நீங்க தான் ஆண்டவரே. பாவ உணர்வோடு அல்ல ஆண்டவரே, தேவகுமாரனுடைய பிள்ளைகள் என்கிற தேவகுமாரர்கள் என்கிற உணர்வோடு நாங்கள் வாழ உதவி செய்யுங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த இன்னும் ஆண்டவரே உம்மை உயர்த்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்க சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்றும் எப்பொழுது நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கு இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.